இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு போர்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. டெக்னீஷியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்லெட் வால்வ் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருக்காரு. அங்கே செக் பண்ணதில் இன்லெட் வால்வ் ஆல்ரெடி எரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன், 240 வோல்ட் இன்லெட் வால்வுக்கே வரல அப்படின்னாரு. ஸோ 240 வோல்ட் வரல அப்படின்னா ஒயரோட கண்டிவிட்டி செக் பண்ணி பார்த்துருக்காங்க, நல்லா தான் இருந்திருக்கு. பட் இங்கே போர்ட்லேருந்தே நமக்கு வந்து 240 போகலை. 240 போகலைன்றப்போ இதில் இருக்க ட்ரையாக் ஐசி ஷார்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ட்ராக் ஏதாவது கட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். வாட்டர் லெவல் செட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்த உடனே என்ன ஆகணும், இன்லெட் வால்வு ஆன் ஆகணும். இன்லெட் வந்து நமக்கு ஆன் ஆகலை. ஸோ எம்டியாக தான் இருக்குது, சுத்தமாகவே ஆன் ஆகலை. ஸோ இங்கேயும் ஆனில் தான் இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்ட்டு. ஏற்கனவே பார்த்த வீடியோவில் ஒரு ட்ரையாக் ஒன்று ஃபெயிலியர் ஆயிருந்தது. இப்போ இதுலேயும் பார்ப்போம், இதுலேயும் மேக்ஸிமம் அது ட்ரையாக் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ போன வாட்டி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக் ஃபெயிலியர் ஆயிருந்தது. ட்ரையாக் சேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆகலை. என்னென்னா அதில் நமக்கு வந்து ஒரு ஐசியிலேருந்து வர ட்ராக் வந்து கட் ஆகிருந்தது, அந்த ட்ராக்கும் ஷார்ட் ஆகிருந்தது. ஸோ இந்த வாட்டி என்னென்ன ஃபால்ட் இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து வெடிச்சிருந்தது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இதுதான் அந்த ஐசி. நடுவில் ஒரு பள்ளம் தெரியுது பாருங்கள், பஞ்ச் தெரியுது பாருங்கள். ஸோ வெடிச்சிருக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், மெயின் பவர் ஆன் பண்ணுறேன், கொடுத்தாச்சு. இப்போ நான் வாட்டர் லெவல் செட் பண்ணுறேன். செட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஆன் ஆகும். ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வு கிளியராக இருக்குது. ஓகே, மற்ற எல்லா ஃபங்க்ஷனையும் செக் பண்ணிவிடும். பவர் ஆஃப் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பின் போடுறேன். இப்போது ட்ரைன் ஆன் ஆகணும். ட்ரைன் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஸோ வாட்டர் லெவல் செட் பண்ணாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். மோட்டார் லெஃப்ட் ரைட்டு ஓடுதான்றது தெரிஞ்சிடும். மோட்டார் லெஃப்ட் ரைட்டு அது வந்து 2 லைட்டும் ஒரே மாதிரி எரியிற மாதிரி தெரியும். ஸோ ஒன்று பிரைட்டாக எரியும், ஒன்று கம்மியாக எரியுது. அது லைட்டாக இண்டிகேஷனில் எரியும். ஸோ அதனால் லெஃப்ட் ரைட்டும் சரியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ரைட் சரியாக இருக்கான்றது டவுட் இருக்குன்னா நான் ஒன்று கலெக்டிவ் நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ 100 வாட்ஸ் பல்ப் போட்டேன். இப்போ வந்து கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ரைட் தனியாக எரியும். ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் சரியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் அந்த ஐசி தான் ஃபால்ட் வரும். ஸோ அந்த ஐசியும் மீறி வேறு என்ன வரலன்னா ட்ராக்கு கட்டாக இருக்கலாம், ரெசிஸ்டர் போயிருக்கலாம், ஸோ இடையில இருக்கிற அந்த யூஎல்என் ஐசி போயிருக்கலாம். ஸோ இதுவும் சரியில்லை, இதுவும் யூஎல்என் ஐசி நல்லா தான் இருக்குது அப்படின்றப்போ மேக்ஸிமம் மெயின் ஐசியே ஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.